அப்போ ராமானுஜர் சொன்னாராம், ஒரு பானையில 10 லிட்டர் தண்ணி இருக்குன்னு வச்சுப்போம், இன்னொரு பானையில 1 லிட்டர் தண்ணி இருக்குன்னு வச்சுப்போம். தண்ணீரும் தண்ணீரும் கலந்தா 10 லிட்டர் தண்ணி 11 லிட்டர் தண்ணீராக மாறும். பரமாத்மா 10 லிட்டர் தண்ணீர், ஜீவாத்மா 1 லிட்டர் தண்ணீர், ரெண்டும் கலந்தா பரமாத்மாங்கிற 10 லிட்டர் தண்ணீர் 11 லிட்டர் தண்ணீராக மாறிவிடுமே. இறைவனுக்கு எங்கேயாவது மாறுதல் ஏற்படுமா? இறைவன் என்பவன் ஒருவனாக முழுமையானவனாக மாறுதலற்றவனாகத்தானே இருப்பான். ஜீவாத்மா போய் சேர்ந்தால் அப்போ மாறுதல் வருமே என்றார். அவ பார்த்தா அப்படி வேண்டாம், தண்ணீர்ல உப்பு கரைவது போலன்னு வச்சுக்கோங்க. உப்பு கரைஞ்சு போயிடுத்துன்னா தண்ணீர்ல அளவெல்லாம் கூடாது, ஆனா உப்பு அப்படியே இருந்த இடம் தெரியாம தண்ணீரோடு கலந்துடுறது இல்லையா, அது போல ஜீவாத்மா பரமாத்மாவிடத்திலே கலந்து விடுகிறான்னார். ராமானுஜர் சொன்னார், நன்னா போச்சு போங்க, தண்ணீர்ல உப்பு கரைச்சுட்டா தண்ணீர் அப்புறம் உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும், தண்ணீரின் தன்மையே மாறிடும். அது போல ஜீவாத்மா மொத்தமாக கரைகிறான் என்று சொல்லிவிட்டால் ஜீவாத்மாவுக்குள்ள தன்மைகள்லாம் பரமாத்மாவோட போய் ஒட்டிக்கிறதுன்னு ஆயிடுமே. ஜீவாத்மாவை விட பல வகைகளில் வேறுபட்டு இருப்பவனாச்சே பரமாத்மா, இந்த ஜீவாத்மாவின் தன்மைகள்லாம் அவன்கிட்ட போய் ஒட்டிக்கும்னா அது எப்படி பொருந்தும்னு கேட்டார். அவ பார்த்தா அப்படியெல்லாம் இல்ல, இது எல்லாம் ஒரே ஞானம், ஜீவாத்மாவும் ஞானம் பரமாத்மாவும் ஞானம், இந்த ஞானம் அந்த ஞானத்தோடு ஐக்கியமாகி விடுகிறது என்றார்கள். ராமானுஜர் சிரித்தாராம், அப்படின்னா ஜீவாத்மா அழிஞ்சு போறதுன்னு அர்த்தம்னார். நல்லா யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இறைவனோடு ஐக்கியமாக விரும்புகிறேன், கடவுளோடு போய் ஐக்கியமாகறேங்கிறாங்க. நீ ஐக்கியமாகறேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் 2 பேர் இல்ல ஒருத்தர் தான் இருக்காருன்னு அர்த்தம். பரமாத்மா எப்போதும் இருப்பார், அழிய மாட்டார். அப்போ ஒருத்தர் தான் இருக்கார், இன்னொருத்தர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜீவாத்மா அழிஞ்சு போறான்னு அர்த்தம். யாராவது ஜீவாத்மா அழிவதை போய் முக்தி என்று சொல்வார்களா? அடுத்து அப்படிப்பட்ட முக்திக்கு யாராவது விரும்புவார்களா? வாடா நீ அழிஞ்சு போறதுக்கு நான் வழிகாட்டுறேன் அப்படின்னு கூட்டு உபன்யாசம் பண்ணா யாராவது முதல்ல உபன்யாசத்தை கேட்க வருவார்களா? தான் அழிந்து போவதை யாரும் விரும்ப மாட்டார்கள். நாம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சாஸ்திரம் படிச்சு பக்தியில ஈடுபடுறதெல்லாம் எதுக்குன்னா, இந்த நிலை உலகியல் நிலைங்கிறது வேண்டாம், பேரின்ப நிலையை நாம அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம். கடைசியா இவ்வளவு சாஸ்திரம் படிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு நீயே அழிஞ்சு போயிடு, இதுதான் லட்சியம்னு சொன்னா யார் இந்த லட்சியத்துக்கு வருவான்? நீங்களே சொல்லுங்களேன். அப்போ நான் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு பலன் நான் உட்காந்து ஒருத்தன் அனுபவிக்க வேண்டாமா? அது நான் இல்லாம அடியேன்னு அனுபவிக்கணுங்கிறது வேற விஷயம். பட் அனுபவிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வேணுமே. சாஸ்திரத்தெல்லாம் இவர் ஃபாலோ பண்ணுவாராம், ஆனா கடைசியா என்ன ஆகும்னா இவரே அழிஞ்சு போயிடுவாராம். அதுக்கு நான் ஏன் சாஸ்திரம் ஃபாலோ பண்ணணும்? கேள்வி வருகிறதா இல்லையா? அப்போ ஆத்மா அழிந்து போவதா முக்தி என்று வாதம் பண்ணா யாராலையும் பதிலே பேச முடியல. அப்ப இவ அல்லலெல்லாம் வாதில் வென்றான். இப்படி இவா பேசின தப்பர்த்தங்களை எல்லாம் வாதம் பண்ணி ஜெயிச்சுட்டார் எம் ராமானுசன்.